இதில் சைன் போட்டுக்கோங்க. ஓ, நீயே முந்திக்கிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போகும்போது என்ன இப்பயே போட்டு போகிறேன். கூடிய சீக்கிரம் இப்போ விடுதலை பேர் தான். சரி, இனிமே இந்த நக்கல் பேச்செலாம் ஒன்றும் வேணாம். இருக்கிற கொஞ்ச நாள் மரியாதையை காப்பாற்றிக்கோங்க. இத்தனை நாளாக மரியாதை கொடுத்து கிழிச்சுட்ட. காலங்காத்தில் மூஞ்சில் முடிச்சா உருப்படே உருப்ப. அப்பா, அம்மா, ஈவினிங் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வருவீங்க? ஸ்கூலுக்கா? எதுக்கு? ராத்திரிக்கே சொன்னேன்லப்பா, எங்கள் ஸ்கூலில் கல்ச்சர்ஸ், நான் வயலின் வாசிக்க போகிறேன். இதுக்கு மட்டும் நீங்கள் வரலன்னா நான் கூட பேசவே மாட்டேன்ப்பா. அவ தான் சொல்கிறாள், போகலாம்ல. என்ன நானா? விளையாடுறியா? நான் என்ன சும்மா வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்கேன். என்னாதான் முடியாது, நீ போ. நான் மட்டும் வீட்டில் வெட்டியாக சமைச்சுக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சியா? நானும் தான் வேலைக்கு போகிறேன். சீ, வேலைக்கு வேறு நேரமாச்சு. என்ன பெரிய வேலை? கல்யாணம் நேரம் வேலையை விட என்னன்னு சொன்னேன்? ஆமாம் சொன்னேன், அதான் இப்போ எல்லாம் முடிய போகுதுல. நல்ல வேலை, உன் பேச்சை கேட்டு ஒன்றும் வேலையை விட்டு தொலைக்கல. மாதம் 75,000 சம்பளம். யார் கொடுப்பா? ஓ, 75,000? என்னை விட அதிகமாக வாங்கினேன். குத்தி காமிக்கிறியா நீ? நான் ஒன்றும் உன்னையெல்லாம் குத்திலாம் காமிக்கல. உன்னை மனுஷனா மதிச்சே பல நாள் ஆச்சு. அப்பா, ஏன்ப்பா காலையிலே சண்டை போடுறீங்க? உங்கள் அம்மாவை கேளு. அவ்வளவு நாளா ஓரா பேசிக்கிட்டு இருக்கா. நான் எங்க ஓரா பேசிட்டதா பார்த்துட்டேங்க. ஸ்வேதா, என்ன 2-3 மாதம் தான், அப்போ நம்ம தனியாக போயிடலாம், சரியா? நான் டைவர்ஸ் கொடுத்தது உனக்கு, என் பொண்ணுக்கு இல்லை. என் பொண்ணு என்னோட தான் இருப்பா. ஏன் என் வாழ்க்கையை சிறச்சது பத்தாத உனக்கு? என் பொண்ணு வாழ்க்கையாச்சு, உருப்படட்டும். ஐயோ, நீங்கள் 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்தா நிறுத்தவே மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காண்டி 2 பேரும் ஸ்கூலுக்கு வரணும். ப்ளீஸ்மா, ப்ளீஸ்ப்பா. ஏய், நான் தானே சொல்கிறேன், என்னாலாம் வர முடியாது. ஒழுங்கு உங்கள் அப்பா வருவார், அவர் கூட போயிட்டு வந்துடு. அப்பா, நீங்களாச்சும் வருவீங்களாப்பா? நல்லா வாழ்க்கையிலே பேசுறியே. உங்கள் அம்மா வருவா, நான் கிளம்புறேன். சரி சரி, ஸ்கூல் பஸ் வர நேரமாச்சு. நீ பஸ் ஸ்டாப் போய் நில்லு. நான் சரோஜா மட்டும் சொல்லி வீடை லாக் பண்ணிக்க சொல்லிடுறேன். பாப்பா, உன் பேர் என்ன? முதல்ல நீங்கள் யாரு? எதுக்கு என் பேர் கேட்குறீங்க? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ம் ம் ஏய், பேசாம என் கூட வரணும், என்ன கொன்றுவேன். ஏய், கத்தாத. அங்கிள், எதுக்காக என்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்னது தூக்கிட்டு வந்திருக்கலாம்? கடத்திட்டு வந்திருக்கேன். கடத்திட்டா? எங்கள் அப்பாட்ட பணம் கேட்க போறீங்களா? எங்கள் அப்பா ஆஃபீஸ் டைமில் பிஸியாக இருப்பார். இப்போல்லாம் ஃபோனை எடுக்க மாட்டார். முட்டை போடுற கோழி அறுக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. மிரட்டி பணம் கேட்குற பழக்கமே இல்லை. அப்போ என்னை என்ன செய்ய போறீங்க அங்கிள்? இந்த மருந்தை உன் கண்ணில் ஊற்றி கண்ணை குருடாக்கி ஆந்திரா கர்நாடகா கொண்டு போய் பிச்சை எடுக்க வச்சா டெய்லி 1000 ரூபாய். ஒன்றை சேர்த்து எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 35 உருப்படியாச்சு. அப்போ என்னை குருடாக்க போறீங்களா? ஆமாம், முரடு பிடிக்காம இருந்தால் கொஞ்ச நேரம் தான் வலிக்கும். முரடு பிடிச்ச அவ்வளோதான். முரடு பிடிக்க மாட்டேன் அங்கிள். நீங்கள் சொன்ன மாதிரியே என் கண்ணை குருடாக்கிடுங்க. ஏய், என்ன விளையாடுன்னு நினைக்கிறியா? இந்த மருந்து அப்படியே அவன் கண்ணை ஊற்றுன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் கண்ணு குருடாயிடும். சரி அங்கிள், என் கண்ணை குருடாக்கிடுங்க. டெய்லி எங்கள் அம்மாவும் அப்பாவும் போகிற சண்டையை பார்க்க நான் குருடாவே இருக்கலாம். நான் உன் கண்ணை குருடாக்குறத பற்றி பேசியிருக்கேன். நீ என்ன கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவங்க குடும்ப கதையை பற்றி பேசியிருக்க? அடிச்சேன்னு வச்சுக்கோ. இல்லை அங்கிள், எங்கள் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு பிரிய போகிறாங்களாம். என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவே பிடிக்கலை. இன்றைக்கி கூட எங்கள் ஸ்கூலில் கல்ச்சர்ஸ், நான் வயலின் வாசிக்க போகிறேன். அதுக்கு கூட யார் வர்றதுன்னு சண்டை. நீ வயலின் வேற வாசிப்பியா? வயலின் பயிற்சிக்கு கிளாஸ்க்கு போகிறேன். எங்க வாசி பாப்போம்.
பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் வயலின் வாசிக்க விட்டு மற்ற உருப்படியோட டபுளாக சம்பாதிப்பேன். வா என் கூட. நம்ம இப்போ எங்கே போகிறோம் அங்கிள்? ஏய், பேசாமல் என் கூட வரணும். நீ ஸ்வேதா கல்ச்சுரல்ஸுக்கு போகலையா? என்ன விளையாடுறியா? காலை ஒன்று தானே போக சொன்னேன். ஸ்வேதா ஸ்வேதா பூஜை ஸ்வேதா வீட்டுக்கு வரல போல இருக்கு. நீ போகிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே. நீ போகலன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியா? வார்த்தைக்கு வார்த்தை பதில் மட்டும் பேசு. இது நான் ஒரு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சி செஷன் ஸ்வேதா அப்பா பேசுகிறேன் மேம். குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள் சார். இன்னைக்கு ஏன் சார் ஸ்வேதாவை கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு அனுப்பலை? அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி இன்ஃபார்மாவது பண்ணியிருக்கலாம்ல சார். என்னன்னு சொல்றீங்க? ஸ்வேதா ஸ்கூலுக்கு வரலையா? அவள் காலேஜ் ஸ்கூல் தானே கிளம்பி வந்தா. என்ன சார் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? காலைல ஸ்கூல் பஸ்ஸில் ஏறவே இல்லை சார் பாப்பா. எல்லாம் ஒன்னால தான். என் பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வரல, நான் மனுஷனே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. ஏய், ஏன் இப்படி கத்துற? எது கேட்டாலும் என்கிட்டயே வந்த ஆளு. இங்கே தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ ஸ்வேதா, எங்கம்மா போன? ஐயோ ஐயோ கடவுளே, என்ன நீ மட்டும் தனியா வர? என் பொண்ணு எங்க? ஐயோ. அவள் எங்கேயுமே வரலையா? வரவல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வந்திருக்கேன். ஐயோ ஸ்வேதா. இப்போ என்ன பிரச்சனை? ஒழுக்கமா பொம்பளையா வீட்டையும் பிள்ளையும் பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறைச்சதா? உனக்கு பொண்ணு தானே? ஐயோ. 2 நாட்களுக்கு பிறகு. ஹலோ ரேணு, நான் தான் சித்தப்பா பேசுகிறேன். சொல்லுங்க சித்தப்பா. இல்லை, நம்ம ஸ்வேதா மாதிரி பொண்ணை விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேம்மா. அதான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. மாப்பிள்ளை ஸ்வேதா எல்லோரும் நல்லா இருக்காங்களா? சித்தப்பா எங்க பார்த்தீங்க சித்தப்பா? எங்க பார்த்தீங்க சித்தப்பா? நம்ம ஸ்வேதாவை 2 நாள் காணோம் சித்தப்பா. நீங்க திரும்பி போய் அதே இடத்துல பாருங்க சித்தப்பா. நாங்க இப்பவே கிளம்பி வரோம். ஐயோ ஸ்வேதா, ஸ்வேதா நீ எப்படிமா இங்க வந்த? என்னாச்சுமா உன் கண்ணுக்கு? ஒரு அங்கிள் என் கண்ணில் மருந்து ஊற்றி என் கண்ணை குருடாக்கிட்டாருமா. அவர் தான் ஏன் இங்கே பிச்சை எடுக்க விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ ஸ்வேதா, அம்மா தானம்மா சொன்னேன் யாரும் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. அப்ப ஏம்மா போனேன்? ஐயோ ஸ்வேதா. இல்லைம்மா, நீயும் அப்பாவும் சண்டை போடுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. இதில் நீங்கள் 2 பேரும் வேற பிரிய போகிறேன்னு சொன்னீங்களா? எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலை. மாமா இங்கேருந்து போயிடலாம். இல்லை இல்லை, நான் வீட்டுக்கு வரல. நான் வீட்டுக்கு வந்தால் என் வயலின்ஸை கேட்க யாரும் இருக்க மாட்டீங்க. நீங்கள் போகிற சண்டை சச்சரவை தான் நான் கேட்கணும். ஆனால் இங்கே என் வயலின்ஸை கேட்டு போடுற சில்லர் சத்தம் எனக்கு கைத்தட்டலாக கேட்குது. அதை கேட்டு எனக்கு இன்னும் வாசிக்கணும்னு தோணுது. ஸ்வேதா, ஏமா இப்படி பேசுகிற? மாமா இங்கேருந்து போயிடலாம். இதுக்கு மேலே நான் அவனோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேம்மா. மாமா இங்கேருந்து போகலாம். உன் அம்மா உன் அப்பா இது 2ம் சேர்ந்தால் தான் மியூசிக் வரும். இனிமேல் நீங்கள் எப்போ சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள். ப்ராமிஸ்மா. ப்ராமிஸ்மா. உங்களுக்குள்ள நடக்கிற சண்டை உன்னை இவ்வளவு தூரம்
இனிமேல் நாங்கள் 2 பேரும் சண்டையே போட மாட்டோம்மா. சாரிம்மா, சாரிப்பா. நீ எதுக்குமா சாரி கேட்க? என் கண்ணை குருடாக்கணும் தான் அந்த அங்கிள் என்னை கடத்தினாரு. எனக்கு நல்லா வயலின் வாசிக்க தெரிந்தனால கண்ணு தெரியாத மாதிரி நடித்து பிச்சை எடுக்க சொல்லிட்டாரு. எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும். என்னம்மா சொல்ல, உனக்கு கண்ணு தெரியுமா? வாமா இங்கேருந்து போகலாம். அன்பான பெற்றோர்களே, நீங்கள் போடும் சண்டையினால் என்னை போன்ற குழந்தைகளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தையும் மற்றும் அவர்களின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு இனி வரும் நாட்களில் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி.